Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் நேற்று வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்டு 6க்கானது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நேற்று பார்த்த நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு சார் ஐஐடிஸ் அப்கிரேட் ஆயிடுச்சு சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு சார்னு நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. கிடைச்ச எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 6க்கு ஐஐடிஸ் அப்கிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரவுண்டு 5 தான் வந்துட்டு வித்ரா பண்ணுறதுக்கு கடைசி நாள். அதுவே வந்து ஜென்ரல் மெசேஜ் அவங்க எல்லாருக்குமே அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சார் ரவுண்ட் 6 என்ஐடி கிடையாதாம இப்பயே வித்ரா பண்ண சொல்கிறாங்க, வித்ரா பண்ணணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் இவங்களே சொல்லியிருந்தாங்க allocation is for both IITs, last round for IITs and NIT plus system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க பிராக்கெட்டுக்குள்ளார கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ரவுண்ட் ஃபார் ஐஐடிஸ்க்கு இதான் லாஸ்ட் ரவுண்டு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஐஐடிஸ் வந்து கிடைச்சிருச்சு, நீங்கள் எல்லாருமே ஹாப்பி. இப்போ என்ன சார் நாங்கள் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்ச சீட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் எப்போ, அந்த டைம் டேட் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த டைமுக்கு கரெக்டாக போயிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மேபி லேட்டாக போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போவும் கேன்சல் ஆன சீட் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிசாபில் வந்தவங்களும் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அவங்களுக்கு ஒரு ரீசன் வச்சிடாதீங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சினாரியோவில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப ஃபீலிங் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஜோசாலேயே பார்த்தீங்கன்னா ஷெட்யூலில் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரியன்டேஷன் அண்ட் கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் ஷெட்யூல் ஃபார் ஐஐடிஸ். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் எல்லா ஐஐடிஸ்க்கான கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் டேட், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் எப்போ அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ ஐஐடி பிலாய் பார்த்தீங்கன்னா 23/7 வெட்னஸ்டே. அது தெரியும், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் 24th ஜூலை. அடுத்து புவனேஸ்வர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26 to 29 வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஐடி பாம்பே அரைவல் அட் ஐஐடி பாம்பே வந்து 20th ஜூலை. நீங்கள் சண்டேவே அங்கே போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ டைமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே நிறையா மணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமாக பேரண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தூரமாக இருக்குங்கிறப்ப நீங்கள் உடனடியாக போகணுங்கிறப்ப நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வர்றப்போ கூட நீங்கள் ட்ரெயினில் வந்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போகிறப்ப நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும். ஸோ அதுக்கான காஸ்ட் இருக்குது. இவங்க அட்மிஷன் டைமில் வந்து எடுத்தோடனே ஸ்காலர்ஷிப்லாம் தருவாங்களான்னு தெரியாது, நீங்கள் தான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் நிறையா மணி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ ஐஐடிஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. இங்கே ஷெட்யூல்லையே பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ஷெட்யூல், முன்னாடி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ரவுண்டு 6 ஃபைனல் ரவுண்ட் ஃபார் ஐஐடிஸ் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம், ஃபார் என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம் ஒன்லி தான் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை ஃபுல்லாக அங்கே பேமெண்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்லாம் ஐஐடிஸ்க்கு கிடையாது. இப்போ செகண்ட் சினாரியோ வருவோம். செகண்ட் சினாரியோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு வந்து என்ஐடியில் இல்லைனா IIIT GFT ஏதோ ஒன்று எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார், எனக்கு ஆனால் இது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை, இப்போ நான் வந்துட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட வில்லிங்னஸை மாற்ற முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த சேஞ்ச் வில்லிங்னஸ்ங்கிற காலமே அந்த ஒரு ஆப்ஷனே இப்போ இருக்காது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அந்த சீட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்துட்டு நீங்கள் வித்ரா பண்ணி ஜோசா விட்டே வெளியே போயிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7,000 பிடிச்சிட்டு அவங்க வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சீட் கிடைச்சதுனால. மேபி யாருக்குமே இப்போ இன்னொருத்தவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு கடைசி வரைக்கும் ரவுண்டில் சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னா, நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் பே பண்ணலன்னா ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே சீஸாக வந்துடலாம். நிறைய பேர் ப்ரீ பேமெண்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க 30,000, நீங்கள் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. வித்ரா பண்ணாமல் வெளியே வர்றப்போ அவங்க வந்து டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரம் வித்ரா கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, நீங்கள் வித்ரா ஆப்ஷன் உடனே கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து சீக்கிரம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா வந்துட்டு லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த செகண்ட் சினாரியோக்கே வருவோம். செகண்ட் சினாரியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு வந்து இந்த சீட்டு பிடிக்கல சார், இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும், வித்ரா பண்ணிடலாமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சுத்தமாக இந்த சீட்டு பிடிக்கல, ரொம்ப தூரமாக இருக்குது சார், ரொம்ப லோ லெவல் பிரான்ச்சாக இருக்குது, ரொம்ப தூரமாக வேறு இருக்குது, அதனால எனக்கு வந்து வேண்டாம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக வித்ரா பண்ணிக்கலாம். பட் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சிசாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு சீட்ஸ் கிடையாது, வேக்கன்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியிலும் எஸ்சி கேட்டகரியிலும் காம்படிஷன் ஹெவியாகவே தான் இருக்குது. ரொம்ப நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. போன வருஷம் இந்த ரேங்கிங்க்கும் இந்த வருஷம் இந்த ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்ச். நானே வந்துட்டு என்னடா நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் பண்ணுறேன், அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும்னு நினச்ச சீட் எதுவுமே வந்து கிடைக்கல போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ அதனால் சிசாபில் எவ்வளோ வேக்கன்சி வரும் வராதுன்னு நமக்கு வந்து தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து சிசாபை நம்பி இந்த ஒரு சீட்டை வந்து விடுறதுங்கிறது நீங்கள் ஒரு அடிஷ்னல் ரிஸ்க் தான். சிஆர்எல் ரேங்கிங் தான் எடுத்துப்பாங்க, உங்களோட கேட்டகரி ரேங்க் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சிசாப் கவுன்சிலிங் வரீங்க, உங்களோட சிஆர்எல் வந்து ஒரு 60,000 70,000 இருக்குன்னா நீங்கள் தில்லா வரலாம். மேபி நீங்கள் வந்து வித்ரா கூட பண்ணிட்டு வரலாம், உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு என்ஐடியில் ஏதோ ஒரு பிரான்ச் கண்டிப்பாக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே உங்களோட ரேங்கிங் ஒரு 1 lakh மேலே இருக்குன்னா நீங்கள் அடிஷ்னல் ரிஸ்க் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணி அந்த சீட் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம், அதாச்சும் வித்ரா பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 22 ஜூலை தான். அதுக்கப்புறம் வந்து உங்களால் வித்ரா பண்ணவே முடியாது. ஒன்லி பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ண முடியும். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வித்ரா பண்ணணும் சார், ஆனால் நான் வித்ரா பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா 22 நீங்கள் வந்து 5 மணியை தாண்டிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸு பே பண்ணல கேட்டிருந்தீங்க, சார் ஐசருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஐசர் கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஐசர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 சம்திங் சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீட்டில் வர அளவுக்கு உங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக உங்களோட ரேங்கிங் நல்லா முன்னாடி இருக்குன்னா நீங்கள் வித்ரா தைரியமாக பண்ணுங்கள். அங்கேயும் ஆசிலேஷன் இங்கேயும் ஆசிலேஷன்னா கிடைச்ச சீட்டை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து கம்யூனல் ரிசர்வேஷனில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 தான் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ். நீங்கள் 20,000 பார்த்துக்கிட்டு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ரிஸ்க்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம ரீஃபண்ட் வந்து எப்படியோ கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம், எப்படியோ பிடிச்சிக்கு தான் தருவாங்க நம்ம. ஆனால் ஒரு சஸ்டைனபிளாக நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சீட் இருக்குங்கிற அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நமக்கு வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணல, நீங்கள் வந்து வித்ராலும் கொடுக்கல, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸும் பே பண்ணலன்னா உங்களோட 30,000 இல்லை 15,000 வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப நீங்கள் ஐசர் அந்த மாதிரி வேறு கவுன்சிலிங்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து 22 ஜூலை வரைக்கும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் டைம் இருக்குது. அதுக்குள்ளார உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா வித்ரா பண்ணிவிடுங்க. அப்படி கிடைக்கலனா வித்ரா வந்துட்டு விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்ச சீட் வந்து உங்கள்கிட்டே இருக்கும், இல்லைனா அது வந்து சிசாபுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 27 ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. பே பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து 22 ஜூலை வரைக்கும் தான் இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ வித்ரா பண்ணலாமா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணுமாங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஆனால் வித்ரா பண்ணாமல் விட்டுட்டு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸும் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து அது பெரிய லாஸாக போயிடும். நீங்கள் வேறு கவுன்சிலிங் போகிறீங்க, எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் அப்படின்னா நீங்கள் வித்ரா கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் அங்கேயும் டவுட்டு இங்கேயும் டவுட்டுனா நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸே கொடுத்துருங்க. அதே டைம் சிசாப் கவுன்சிலிங்கும் ரொம்ப நம்ப வேண்டாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் எங்கெங்கே வருதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் ஓரளவு நிறையாவே வந்துச்சு, ஒரு 4,000 above வந்துச்சு, 4,000 above சீட்ஸ் வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போன வருஷம் இருந்த அதே மாதிரி இந்த வருஷம் வேக்கன்சி வருமா, அதே லெவலுக்கான காம்படிஷன் இருக்குமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே கம்மியான க்ரைட்டீரியா வாங்கியிருந்தாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பட் அவங்களோட ஜோசா ரேங்கிங் நல்லாவே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். சீட் கிடைச்சவங்களுக்கு சொல்கிறேன், சீட் கிடைக்காதவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வித்ரா கொடுத்துடலாம். ப்ரீ பேமெண்ட் பண்ணவங்களும் சரி, பண்ணாதவங்களுக்கு எதுவுமே லாஸ் இல்லை, அவங்க எந்த பேமெண்ட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் நிறைய பேர் ப்ரீ பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா
ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்தால் தான் 7,000 பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சு 27th வரைக்கும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்து யோசித்து டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வாங்க திரும்ப தான் சிசாப் கவுன்சிலிங் ஷெடியூல் நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங் ஸ்டோரேஷன் 24-25லேருந்தே இதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து கேட்டகரி ரீஸ்டோரேஷன் நிறைய பேர் வந்து கேட்டகரி சேஞ்ச் பண்ணிருக்கேன் சார்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருமே இவங்களோட வெப்சைட்டில் அதுக்கான லிங்க் அப்போ ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி அந்த கேட்டகரி ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இல்லை சார் நான் மாற்றிக்கிறேன்னா இதில் வந்து அந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடையாது. கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டகரி ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் டு ரெஸ்பாண்ட் டு queries 26 ஜூலை. அதுக்கப்புறம் 30th ஜூலை தான் டிஸ்பிளே ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப்டர் ஜோசா ரவுண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 30th தான் ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. பேமெண்ட் ஆஃப் தாசா வந்துட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் ஃபீ. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் டாக்குமெண்ட் அப்லோடில் ஜோசால வந்த மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிஸ்பிளே ஆஃப் மார்க் சீட் அலோகேஷன் இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ரவுண்டு 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஆகஸ்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு முக்கியமாக இந்த 9th ஆகஸ்ட்லாம் போன வருஷம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடி வாங்கினாங்க. நிறைய பேரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வீக் மேக்ஸிமம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 2 போங்க. ரவுண்டு 2க்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க அடிஷ்னல் அட்வான்டேஜாக ரவுண்டு 3 வரைக்கும் சிசாப்பில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதை வந்துட்டு பார்த்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 lakh ரேங்க் இருந்தாலும் கிடைக்கும், 10 lakh ரேங்க் இருந்தாலும் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அது யாருக்கு அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா புதுச்சேரி காரைக்காலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனா அங்கே போய் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது இந்த வருஷம் வந்துட்டு போன வருஷம் கிடச்சிருந்துச்சு 10 lakh 7 lakh 8 lakh வரைக்கும். இந்த வருஷம் அவ்வளோ பின்னாடி போகுமான்னு தெரில. ஆனால் ஓரளவு அவங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 lakh ரேங்க் வரைக்கும் இருந்தாலே ஒரு லோ லெவல் பிரான்ச் கண்டிப்பாக புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இல்லைனா NIT புதுச்சேரி இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து ஷோரிட்டியாக சொல்லலாம். பட் இந்த வருஷமும் வந்துட்டு 10 lakh 14 lakh வரைக்கும்லாம் போகுமாங்கிறது டவுட்டு தான். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ ரவுண்ட் 6க்கு அப்புறம் யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதுக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ.